வருஷம் நம்ம மகா நம்ம கூட இருந்தா. அவளை வஞ்சுக்கிட்டே இருந்தோம். விளக்க கழுவு, பாத்திரத்தை கழுவு, வீடத்தோட விளக்கு பொட்டு வைன்னு சத்தம் போட்டுட்டே இருப்பா. சும்மா இருங்கம்மா, அதை சொல்லாதீங்க இதை சொல்லாதீங்கன்னு. பாரு, இப்ப சத்தம் போட கூட நமக்கு ஆள் இல்லாம போச்சு. வீடுன்னா பொம்பளை பிள்ளைங்க இருந்தாத்தே ஐஸ்வர்யம். பாரு, அவ இல்லாத வீடு ஓன்ட்டு கிடக்குது. கொஞ்சாப்புல ஒன்னும் சாப்பிடவும் ஓட மாட்டேக்கி, எல்லாம் நமக்கே செய்யணுமேன்ட்டு. அவ இருந்தா, எம்மா அதை வச்சு கொடு, புட்டை செஞ்சு கொடு, பூரியை சுட்டு கொடு, ஏதாவது ஸ்வீட் பண்ணி கொடுங்க, அப்படி இப்படி ஏதாவது கேட்டுட்டே கிடப்பா. கேட்கால பிள்ளைன்ட்டு அவளுக்காக அதை செய்வோம். இப்போ அடுப்பாங்கிற தூங்குது. இவனுக்கு ஆம்பளை பிள்ளைய பத்தி என்னத்துக்கு? அவனுக்கு ஒன்றும் வேண்டாம், எது செஞ்சு கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம், கடையில் நல்லா இருக்கு கடையில் நல்லா இருக்குன்ட்டே இருக்கான். என்ன செய்ய? கூட ஒரு பொட்டை பிள்ளையாவது பெற்றவன் இல்லை, நம்ம கூடயே இருந்திருக்கோம். என்ன முணுமுணுன்ட்டு சத்தம் கேக்குது? சரசு, என்ன முணுமுணுத்துட்டு கிடக்க? உடம்பு எதுவும் முடியலையா? சரசு, இருந்து தூங்குகளா? சரசு, விளக்கதான் தொடச்சுட்டு இருக்க, பிற என்ன நல்லா தானே இருக்க? உடம்பு எதுவும் முடியலையா? சொல்லு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கீங்க, சொல்லுதேன். போன வருஷம் எல்லாம் என் பிள்ளை செஞ்சுச்சு. விளக்க தேய்க்கவும், பொட்டு வைக்கவும், வீடு துடைக்கவும் நான் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டேன். எல்லா விளக்கும் சாயங்காலம் வச்சுட்டா, அழகா இருக்குது. அவன் இந்த வருஷம் கூட இல்லையேன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீ பேசுறது நல்லா தான் இருக்கு சரசு. பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகி போயிட்டா, வேற என்ன செய்ய? ஞாபகமா இருக்குதோ? வேணா விட்டு பாத்துட்டு வாயேன். பாத்துட்டு வான்ல, பாத்துட்டு வாரோங்க. கார்த்தி இல்ல இன்னைக்கு. அவளுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம். வருஷம் என்ன செய்யணும்ல? வருஷம் இல்ல, என் பிள்ளைக்கு எப்பவுமே நான் செய்யதான் செய்வேன். கிளம்புங்க, கடைக்கு வாசலுக்கு போய் பிள்ளைக்கு கொஞ்சம் அகல் விளக்கு, பொங்க வைக்க கொஞ்சம் சாதனம் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வருவோம். நான் வரல சரசு, நீ போய் பாத்துட்டு வரியா? எனக்கு உடம்பு முடியலம்மா. இந்த கொடைக்கானல் போயிட்டு வந்த பத்தியா, அதுல இருந்தே ஒரு தலை சுத்தாட்டம், ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டும் ஒரு மாதிரியாவே இருக்கு. அதான் படுத்தே கிடக்கேன். நான் என்னைக்காவது படுத்து நீ பாத்திருக்கியா? உடம்பு முடியாட்டதுனாலதான் நல்ல ஒரு நாளா படுத்து கிடக்கேன். நீ மதனை கூட்டிட்டு போயிட்டு வாம்மா. ஏங்க உடம்பு முடியலையோ? ஆஸ்பத்திரிக்கான போயிட்டு வருமாங்க, வச்சிட்டு இருக்க கூடாது எதுவும். வாங்க, ஆஸ்பத்திரி வேணா காமிச்சுக்கிட்டு துளசி விட எட்டி பாத்துட்டு வருவோம். இல்லம்மா, இல்ல, வேண்டாம். எனக்கு கொஞ்சம் படுத்தா சரியா போகும். 2-3 தூரத்துல பயணம் பத்தியா, படுக்கலையா சரியா? குளிர் வேற, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு 2 நாள் படுத்து எந்திரிச்சிட்டா சரியா போகும். ஆஸ்பத்திரி எல்லாம் வேணாம். நீ மதனுக்கு ஒரு போனை போட்டு வர சொல்லு. அவன் லேட்டா வந்தாலும் வருவான். போனை போட்டு அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து பாத்துட்டு வா. நான் 2 நாள் கழிச்சு வேணா துளசி போய் பாத்துட்டு வாரேன். ஆமா, நல்ல விஷயத்தோட வந்திருக்கேம்மா. நான் இன்னைக்கு கூட சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு கூட வேலைக்கு போறேன், இன்டர்வியூ போறேன். நீங்க கூட என்ன வந்தீங்கல்ல, சும்மா துட்ட போட்டு பஸ்காரனு கொடுக்காடா அப்படி இப்படின்ட்டு. இப்ப பாருங்க, பெங்களூர்ல இருந்து இன்டர்வியூ இது அனுப்பியிருக்காங்க கார்டு. இன்னொரு கூட இன்டர்வியூ பண்ணிட்டு 2 நாள்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க தெரியுமா? உடனே பெங்களூர் கிளம்பணுமா? சரி, அது இருக்கட்டு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னம்மா, உடம்பு முடியலையா? அப்பா வர படுத்திருக்காரு? இல்லடா, உனக்கு இன்டர்வியூ வந்திருக்கோ? பெங்களூராடா. அவளும் கல்யாணம் ஆகி போயிட்டா, நீயும் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேனா? நான் என்னடா செய்ய? புலம்பி புலம்பி எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. டேய், உங்க அம்மாக்கு துளசியை தேடுது போல. அப்ப இருந்தே அவளை நினைச்சு நினைச்சு ஏதோ பெணாத்திட்டு இருக்கா. அம்மாவை கூட்டிட்டு போய் அவளை போய் பாத்துக்கிட்டு வா. என்ன கார்த்திகை படியில, அதனால அம்மா எல்லாம் கொஞ்சம் மார்க்கெட்ல வாங்குவா. வாங்கிட்டு 2 பேரும் பாத்துட்டு வாங்க. அப்பாவுக்கு முடியல, படுத்திருக்கேன். சாயந்தரமா வந்துருங்க. என்ன, வீட்லயும் விளக்கு வைக்கணும்ல? நான் ரெடி. அம்மா, அப்ப வாங்க, சீக்கிரம் போய் எல்லாம் வாங்கிட்டு அக்காள்கிட்ட போய் பாத்துட்டு அக்காள்கிட்ட நல்ல விஷயத்த சொல்லிட்டு வருவோம். கிளம்புங்க கிளம்புங்க. எத்த சாம்பார் சாதம் இந்த மாதிரி ஏதாவது உப்புமாத்த நல்லா இருக்குதுல்ல. சும்மா சோறும் குழம்பும் கறியும் வச்சு சாம்பார் சாதம் வச்சு கொஞ்சம் தயிர் சாதம் வச்சு காலையில சுட்டா வடை இருக்கு, வச்சு சாப்பிட்டுக்கிடுவீங்களாத்த? சரி சரி காமாச்சி, அதுக்கு என்ன வாதம் எதுனாலும் உனக்கு தோணுது அதை வை. கொடைக்கானல் நல்லா இருந்து என்ன காமாச்சி, நம்ம எல்லாம் போய் பார்க்கக்கூடிய இடமா? என்னமோ மாறி மனசு வச்சதால குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க போனோம். இன்னொரு பையன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோடி பொண்டாடி நானும் போயிட்டு வரோம்பா. மாறி அப்படி இல்ல, குடும்பத்தோடி கார் வச்சு அமர்த்தி நம்ம கூட்டிட்டு போயிருக்கான். என்ன நல்லா இந்த காலத்துல பாத்துருக்கேன், நீ பார்க்க போறேன். போய் சேரக்கட்ட என்னையும் கொண்டு காமிச்சிருக்கானே, குள்ளெல்லாம் மாட்டி சரவனே. நினைக்க சந்தோஷமா இருக்கு. ஆமத்த, நல்லாத்தையும் இருந்து என்ன மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. வீட்லயே நம்ம வேலை சோழின்ட்டு இருக்கோம். பணம் காசு இல்லையே அப்படி இப்படின்ட்டு மண்டையில பல சிந்தனை. அங்க போனோன்னு எந்த சிந்தனையும் இல்ல. 2 நாள் நல்ல நிம்மதியா இருந்தோம். ஏதோ சொர்க்கத்துக்கு போன மாதிரில இருந்து. அத்தை,
காயெல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? நான் வேணா கட் பண்ணி தரட்டுமா? இல்லம்மா, வேண்டாம். அந்த விளக்கு எடுத்து 2 பேரும் பொட்டு வைங்கம்மா. அகல் விளக்கு நிறைய கழுவி எடுத்து வச்சிருக்கேன். 2 பேரும் பொட்டு வைங்க. சாயங்காலம் விளக்கு ஏத்தணும்ல. நீயும் மாரியும் சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க என்ன? நானும் போவேன். நான் அண்ணி அண்ணன் நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். நேற்று தானடி கோயிலுக்கு போயிட்டு வந்த பிற என்ன? அண்ணனும் துளசியும் போயிட்டு வரட்டு. அவளுக்கு நம்ம ஒரு கோயில் தெரியாதுல்ல, போயிட்டு வரட்டு. இப்ப சாப்பிட்டு இரு இங்கிட்டு இருக்கட்டு வரட்டு. எல்லாரும் சேர்ந்து நடந்தே போயிட்டு வரோம். வா அண்ணா பூமாரி, சேர்ந்தே போயிட்டு வருவோம். அண்ணினா அண்ணிதான். அண்ணி, நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்கல்ல? இந்த ஊர்ல கம்ப்யூட்டர் சென்டரே கிடையாது. ஏதாவது லோனு போட்டா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தினா நல்லா போகும் அண்ணி. இந்த ஊர்ல பிள்ளைய படிச்சிட்டு இருக்கு, ஆனா கம்ப்யூட்டர்லன்ட்டு தான் ஒரு இதா இருக்குது. உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருந்தா நீங்க எப்படி நடத்துவீங்களா? என்ன என்ன சந்தோஷமா எல்லாரும் உட்காந்துருக்கா? ஏக்கா வாங்க தே வாங்க. உங்கள பாத்துறோம்னா ஆன மாதிரி இருக்கு. எங்க மீனாவை காணும்? அவளுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அதான் ஸ்கூலுக்கு போயிருக்கா. என்னக்கா காய் நறுக்குதீங்களோ? எல்லாரும் என்ன குடும்பமா இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, கொடைக்கானல் எல்லாம் போனோம்ல, அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த அதான் சாம்பார் சாதம் வைக்கலாமே அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா சோறையும் குழம்பையும் வச்சு வச்சு சாப்பிடறத விட ஒரு கலவை சாதம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரிக்கா, எது பண்ணாலும் நாங்க அந்த தூக்கு சட்டியில கொஞ்சம் தந்துருங்க. என் வீட்டுக்காரர் வருவாரு. நானும் நீங்க ஏதாவது கறி எதுவும் வைப்பீங்களோல நினைச்சேன். சரி, சாம்பார் சாதம் கொடுங்க, அவரு சாப்பிடுவாரு எதை வச்சாலும். இவளுக்கு வேற வேலை இல்ல, எந்த நேரம் தூக்கு சட்டியை கொண்டு வந்துருவா. நல்ல நாள் கெட்ட நாள் எதுவும் இல்ல. வீட்டுல புருஷன் என்ன வாச்சு சுட்டு கொடுக்காம இருக்கான். கொடுக்கறதெல்லாம் எங்கிட்டு கொண்டு போறதால தெரியல. என்ன மீனா? அட வேண்டாம் துளசி, வேண்டாம், நான் செஞ்சுக்கிறேன். ஏ மீனா, சும்மா இரி, நான் பண்ணி தாரேன். பொறு, காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன், இப்ப முடிச்சிருவேன், இரி. அட என்னக்கா நீ வேற உலகம் புரியாம இம்புட்டுனா கஷ்டப்பட்டுட்டே நீ இருக்க. உனக்கு ஒரு மருமகா இருந்திருக்கா, நல்ல பிள்ளையா தானே தெரியுது. அவர்கிட்ட அடுப்பங்கரையே கொடுத்தாதான் என்ன செஞ்சு பழகட்டுமே. போக போக சமையல் வரும், எடுத்தோடனே வந்துருமா. அதான் சொல்லுதல்ல, வீட்டுல எல்லாம் எங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பேன்ட்டு. பிற என்ன சாட்டிரி காய மட்டும் அரிஞ்சு கொடு. நீ எல்லாம் அவ வைப்பா, இருந்து பக்குவத்தை சொல்லி கொடு. எல்லாம் படிக்க வேணாம், சும்மா வந்து சேர போட்டு உட்காரதுக்கா கூட்டிட்டு வந்துருக்கு மருமகளே. அதுக்கு இல்ல மீனா, சின்ன பிள்ளைல இப்பதான் கல்யாணம் செஞ்சு 1 மாசம் தான் ஆகுது. அதுக்கடையிலேயே நம்ம அடுப்பு சொல்லியே கொடுக்க முடியுமா? பாவம்ல, வீட்டுல எல்லாம் வசதியா வாழ்ந்திருக்கோம். அதுக்குதான் பாவம் என்ன செய்தாலும் தெரியல. அத்தை, சாம்பார் சாதம் எப்படி வைக்கணும்? அம்மா வந்து எல்லாமே குக்கர்ல வச்சிருவாங்க. வச்சு 3 விசில் வச்சு தாளிப்பு போட்டுருவாங்க. எங்க குக்கர்ல வைக்க மாட்டேங்கல்ல, எப்படி வைக்கணும் சொல்லி தரீங்களா? அது இல்ல துளசி, அந்த அரிசி பயிர் இருக்குல்ல, அதுல ஒரு கருப்பு உலக்கு கிடக்கு. அதுல 2 உலக்கு அரிசி எடுத்துக்க. அதுக்கு 1.25 உலக்கு போதும். 1.5 உலக்கு பருப்பு எடுத்துக்க. 2ஐயும் நல்லா தனித்தனியா கழுவி வச்சுக்க. அரிசியை போடு. அரிசி வந்து பாதி வேக்காடு வந்தோடனே இந்த பருப்பை கொட்டிடு. சரியா? பருப்பு ஒரு கொதிதியா வெந்துடும். அதுக்கப்புறம் அதுவும் வெந்தோடனே 3/4 வேக்காடு வந்ததுக்கு அப்புறம் இந்த காயை எல்லாம் போட்டுரு. எல்லாம் 1 மணி நேரம் வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு புளியும் இத்தனோண்டு சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கலக்கி அதில் விட்டுரு. போதும். அப்புறம் ஒரு 4 உப்பும் போட்டுக்க என்ன. அப்புறம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யை விட்டு நல்லா கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், வத்தல் எல்லாம் போட்டு தாளிச்சு ஊத்திடு. போதும், சீக்கிரம் வெந்துடும். நீ செஞ்சிருவியா? நானும் வரட்டா? இல்லைங்கத்த, எனக்கு தெரியும், குக்கர்லன்ட்டு செஞ்சிருவேன், அதுதான் கேட்டேன். மற்றபடி எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இல்லங்க, அவட்ட எதுவும் சொல்லல, அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பொறுத்த இல்ல, கல்யாணத்தை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்களா, மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. அதோ இந்தா வந்துட்டாங்க. நீ என்ன வேலைதான் அப்படியே வந்துட்டியோ? பஸ் கொஞ்சம் லேட்டா போச்சு, கைக்குள்ள வந்துட்டு தானே பார்த்தேன். அவங்க வேலை சொல்லியே போனோம்ல, நம்ம கொண்டு அலைய வைக்க நேரம் சரியா போகும்ல, வேலையை பார்க்கண்டா. சரி வாங்க வாங்க, இதான் நம்ம கோயிலு. நாங்க வருஷத்துக்கு ஒருக்க வருவோம், இப்ப அவ்வளோ வரதில்ல. இன்னும் கல்யாணம் காட்சின்னு இருக்குல்ல, அடிக்கடி வர வேண்டியதா. அடுத்து வாங்க வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கீங்களா? வயலுங்களா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா வளர்ந்துருப்பாங்கள? நீங்க வந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா பூசரியா, வர முடியல சில காரணத்தால. இனி ஒழுங்கா வருவேன். நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? இல்ல நல்லா இருக்காங்கம்மா. யார் 2 பேரும் சொந்தக்காரர்களா? ஆமா, இது என் தம்பி முறை, தூரத்து சொந்தம். இனி சம்மந்தியாக போறாங்க. அதான் சாமிகிட்ட நல்ல இதை கேட்டுட்டு போவன்ட்டு வந்தேன். அதுக்கு என்னம்மா, தாராளமா கேட்டுருவோம். வந்துட்டு இல்ல, நல்லதுதான் நடக்கும், கவலைப்படாத. அது ஐயா வேணும், நல்லது நடந்தா செய்தான். அதான் ஒரு விஷயம் நினைச்சு வந்திருக்கோம். பூ கட்டி போட்டு பாப்போம்ல, அதான் சாமி கிட்ட நல்ல இதா கேட்டு பூ கட்டி போடணும், அதுக்குதான் வந்திருக்கோம். கடவுளே நல்ல வழியா கொடு.
இவங்க ஏதோ ஒரு காரியமா நினைச்சு வந்திருக்காரு, நல்லபடியா நடக்கட்டும்ட்டு உத்தரவு கொடு. இந்தம்மா நல்லதா நடக்கணும்ட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு எடுத்துக்க. நீ என்ன பூ நினைச்சிருக்க? சாமி, நான் சிகப்பு பூ நினைச்சிருக்கேன், நல்லபடியா நடக்கட்டும்ட்டு. சரிம்மா, இந்த ரெண்டுல ஒண்ணு எடு, நல்லதே நடக்கும். நீ சிகப்பு பூ கேட்ட, வெள்ளை பூ வந்திருக்கு. கடவுளுக்கு வேண்டான்ட்டு நினைக்கிறது போல. சரிங்க சாமி. சரி, வெள்ளைப்பூ வந்திருக்குல்ல, என்ன செய்ய? இல்ல கேக்கண்டு தப்பா எடுத்துக்காதீங்க. வெள்ளைப்பூ வந்திருக்கு, நம்ம நினைச்ச காரியத்துக்கு இப்படி எதிர்மறையா வந்திருக்கு. நம்ம நினைச்சு நடத்தக்கூடாதோ? இல்லம்மா, நான் நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. எந்த காரியமும் நல்ல காரியமா நல்லபடியா நடக்கட்டும் தான் நினைப்பேன். உங்களுக்கு மனப்பொருத்தா இருந்தா ஏதாவது செய்யுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் மன திருப்தியா இருந்தா பண்ணுங்க. அப்படிதான். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீ வரும்போது பையங்களை கூட்டிட்டு வரேன். நல்லதுமா, நல்லது, நல்லதே நடக்கட்டும். வாங்க. என்ன மீனா இப்படி வந்திருக்கு? அன்னைக்கு சாதகக்காரரும் வேண்டான்ட்டாரு, இவ இங்கேயும் இப்படி வந்துட்டு. அதான் சொல்லுவார்ல, மனசுக்கு ஒத்து போய் பண்ணா நடத்தலான்ட்டு. சரி, நம்ம மனசுதான் முக்கியம். எது செஞ்சாலும் முழு மனசோடு எது செஞ்சாலும் நல்லதுதான் நடக்கும். என்ன சொல்லுவார? வீட்டுல போய் தம்பிட்ட கலந்து பேசி எனக்கு இன்னைக்கு வேணா நாளைக்கு போன் போடுதுன்னு. எப்பா, சோறா ஆக்குனாலும் என்ன தெரியலையே. சாப்பிட்டனாலும் வீட்டுல போய் படுத்துக்கலாம். துளசி, என்ன துளசியோட அம்மா குரல் மாதிரி கேக்குது? வந்திருக்காங்களோ? அடடே, வாங்க. துளசி அம்மா தான். என்னம்மா, நல்லா இருக்கியா? ஐயா, நல்லா இருக்கியா? ஆமா பாட்டியம்மா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? கொடைக்கானல் போயிட்டு வந்து எப்படி இருக்கு உடம்புக்கு? அதையே கேட்க, ஒரே உடம்பு அடிச்சு போட்டா போச்சு. கொஞ்சம் உடம்புக்கு முடியலதான். பனியா இருந்துல்ல, கார் அடிச்சு போய் நெஞ்செல்லாம் சளி உறைஞ்சு போய் இருக்கு. இன்னைக்கு தான் இங்கிட்ட இருந்து படுத்தேன். அங்கேயே இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. துளசி, துளசி, காமாட்சி, காமாட்சி, வா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. பாட்டியம்மா, இன்னும் அடுத்தது 3 மாசத்துல ஊட்டி போறோம். ரெடியா இருந்துடுங்க. என்ன? வாங்க அண்ணி, நல்லா இருக்கீங்களா? வா தம்பி. அண்ணன் வரலையா? அண்ணி கூட்டிட்டு வர வேண்டியதானே அண்ணனையும். இப்பதான் துளசியா நீ சமையல் பண்ண, இப்பதான் ரூமுக்கு போன. துளசி, அட அம்மா, வாங்கம்மா. டேய் வாடா. என்ன துளசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியம்மா? என்ன சமையல்லாம் பண்ண முடிய அளவு வந்துட்ட போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? வேலைக்கு போயிருக்காரோ? ஆமாம்மா, அப்பாவையும் கூட்டிட்டு வேண்டியதுனே. அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. இப்ப வர டைம் தான். உட்காருமே, நேரம் ஆயிடுச்சு, சாப்பிடுவோம். ஏக்கா, நீயா சமையல் பண்ணிருக்க? பயமா இருக்க. எனக்கு வேற என்னால வயித்தால போய் இப்பதான் சரியா இருந்திருக்கு. எனக்கு சாப்பிட்டா அது வேற. நம்பி சாப்பிடலாமாக்கா? ஏய், இவன் ஒருத்தன் கேவலப்படுத்துனே இருக்கான். அதெல்லாம் நல்லா தானே சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அட வாங்க, வாங்க. மாமா கூட்டிட்டு வரலையா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? காலேஜ் இல்லையோ? மாமா வீட்டுல இருக்கு, கொஞ்சம் தலைச்சத்து போல இருக்குன்னு வீட்டுல இருக்கு. வரும் 2 நாள் கழிச்சு வந்து பார்க்க வரும். இல்லத்த, காலேஜ் இல்ல, 2 நாள் கழிச்சுதான் பிறப்பாக. உட்காருங்க, சாப்பிடலாமே. அட, நம்ம ஆளு என்ன அழகா இருக்கா. அவளை தவணையிலும் சரி, சுடிதார்லயும் சரி, சாரில தான் கல்யாணத்துக்கு பார்த்தேன்ல, அழகா இருக்கா. ஏக்கா, உன்னை நம்பி சாப்பிடலாம்க்கா. திரும்ப திரும்ப கேட்கன்னு நினைக்காத. எனக்கு பெங்களூர் வர நாளைக்கு போக வேண்டியது ஒரு இன்டர்வியூக்கு. அன்னைக்கு சொன்னேன், என் ஃப்ரெண்டு கூட இன்டர்வியூ போறேன் கல்யாணத்துக்கு நாளைக்கு முன்னாடி. அங்க போகணும்க்கா. நீ செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு எதுவும் கலக்கிட்டுனா இன்டர்வியூ போக முடியாம ஆயிரும்க்கா. யாருக்குமே அம்மா வேற காலையில அழுதுட்டு இருக்கு. அவளும் கல்யாணம் ஆகி போயிட்டா நீ வெளியூருக்கு போறியான்னு. ஏக்கா, ஒன்னும் செய்யாதுலக்கா. பாருங்கம்மா, இவனை இப்படியே சொல்லிட்டே இருக்கான். இல்ல என்ன நினைப்பாங்க? பேசாம இருடா. சாப்பிட விருப்பம் தான் சாப்பிட, இல்ல போங்கிட்டு. டேய், வாய் வச்சு சும்மா இருடா. துளசி, இதுல பாரா, விளக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த கலர் விளக்குலாம் அவன் தம்பி எடுத்து வச்சான், அக்காவுக்கு பிடிக்கும்ட்டு. பிடிச்சிருக்கா? இதுல ஏத்து என்ன? அட, எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? ஏன் நீ வீண் செலவு உங்களுக்கு? எல்லாம் இங்க இருக்க தானே செய்யுது. இருக்கட்டண்ணி, ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அவளுக்கு இப்போ இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உயிரோடு இருக்கும் காலம் வர என் பிள்ளைக்கு எல்லாம் செய்யதான் செய்வேன். நீங்க வேண்டான்ட்டு சொல்லக்கூடாது அண்ணி. இன்னைக்கு கொடுத்தாதான் எனக்கு ஒரு திருப்தியா நான் வீட்டுல போய் விளக்கத்த முடியும். பாருங்க, பிடிச்சிருக்கான்ட்டு. எதுவும் வாங்கன்னா சொல்லுங்க அண்ணி, உடனே தான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, ஒன்னும் வேண்டாங்க. இதே அதிகமா நிறைவாத்தான் வாங்கிருக்கிய. நீங்க எது செஞ்சாலும் நிறைவாத்தான் செய்வீங்க. கேட்டு வாங்க முடியும் எதுவும் செஞ்சது இல்ல. கேட்டு வாங்குற பழக்கம் எனக்கும் கிடையாது. சரி, சாப்பிடுங்க. அத்தை, உங்களுக்கு தயிர் சாதம் வேண்டான்னு சொன்னீங்கல்ல, சளி இருக்கிறதுனால. உங்களுக்கு அதான் சாம்பார் சாதமும் அப்பளமும் வச்சிருக்கேன். அண்ணி இருங்களேன், சாயங்காலம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு போலாமே. இல்ல நீ, வீட்டுல போய் நானும் எல்லாம் வைக்கணும்ல. பிள்ளைய பாத்துட்டு போன்ட்டுதான் நினைச்சேன். அப்பதே வந்திருப்பேன். இவங்களுக்கு வந்து தலை சுத்தினாப்புல இருக்குன்னு சொன்னாங்க. அதான் மதையும் வரட்டும்ட்டு உட்காந்துருந்தேன். இன்னொரு நாள் 2 சேர்ந்து வரேன். நீ நல்லா இருக்குடா. கலர் கலர் விளக்குதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சரி சரி, சாப்பிடுங்க. ஏக்கா, பரவாயில்ல, சூப்பரா பண்ணிருக்க. நீ தான் பண்ணியா? உண்மையிலே துளசிதான் தம்பி பண்ணுனா. நான் காய் வெட்டி கொடுத்தேன், அவதான் எல்லாம் பண்ணுனா. வடை மட்டும் நான் பண்ணினேன், காலையில பொங்கலுக்கு பண்ணது.
பரவாயில்லக்கா, நல்ல விஷயத்தான் பண்ணிருக்க. வீட்டுல இருக்கிறத விட அத்தை எந்த சமையலும் எனக்கு பண்ணி தந்தது இல்ல. என்ன அம்மா வெளியே போயிருந்தா ஒரு ரசம் வைப்பா, ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லையா, ஒரு ரசம் வச்சு ஃபிஷ் ஃப்ரை, இப்படிதான் எனக்கு தெரிஞ்சது எங்க அக்கா சமையல். நல்லா இருக்கு சமையல். எப்பா என் தம்பி வாயில இருந்து இந்த வரதே இந்த வார்த்தை பெரிய விஷயம். எனக்கு இதே பெரிய அவார்டு கிடைச்ச மாதிரி இருக்குடா.